மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள். ஃபஸ்ட்டு மேஷராசி மாதம்ங்கிறது ரொம்ப முக்கியமான மாதம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் அப்படின்னு சூன்ய மாதம்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி முக்கியமான மாதம்னு சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா, அம்பாள் பூஜை பண்ணுறவங்க, தீட்சை எடுத்துன்னு இருக்கிறவங்க ரொம்ப அழகாக அம்பாளுக்கு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களும் ஆடி மாதத்தின் சிறப்புகள் பற்றி பார்த்தோம். திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணை முகத்தோனே ஆதலால் கூப்பும் மிருதம் கை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷ் ஐயர். நிறையா நபர்கள் வந்து ஒவ்வொரு மாதத்துக்கு உண்டான பலன்கள் வந்து நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். மாத பலன்கள் அப்படிங்கிறது சூரியனை வைத்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பலன்கள். இப்போது நான் வந்து வெளிநாடுகளில் ஜெர்மனியில் இருக்கேன். வந்து இருந்தாலும் இந்த மாதத்துக்கு உண்டான பலன்கள் நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா ஆடி மாதங்கிறது ரொம்ப முக்கியமான மாதம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் அப்படின்னு சூன்ய மாதம்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி முக்கியமான மாதம்னு சொல்கிறீங்க? எஸ், சூன்யத்துலேருந்து தான் எல்லாமே வருது. இப்போ ஆடி வந்து பெண்களுக்கு உண்டான ஒரு அற்புதமான மாதமாக கருதப்படுகிறது. இந்த ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை வந்து ரொம்ப விசேஷம். ஆடி மாதம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைக்கு ரொம்ப சிறப்புகள். இந்த ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் 5 வெள்ளிக்கிழமை வந்து வருது. ஒன்று வந்து இந்த ஆடி மாதம் ஆரம்பிக்கிறது 17th வரக்கூடிய 17 ஜூலை வந்து ஆரம்பிக்கிறது. அப்போ ஆடி 1, அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் 24ஆம் தேதி ஜூலை 24 ஆடி மாதம் 2வது வாரம், 31ஆம் தேதி ஆடி மாதம் 3வது வாரம், அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி ஆடி மாதத்தின் 4வது மாதம், அதே மாதிரி ஆகஸ்ட் 14ங்கிறது நம்ம ஆடி மாதத்தின் 5வது வாரம். அப்போது இப்படி இந்த 5 வாரங்கள் கோயில்களில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. கோயில்களில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரத்துலேயும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கும். லக்ஷார்ச்சனை, ஊஞ்சல் உற்சவம், அதே மாதிரி தீப வழிபாடு, அதே போன்ற அம்பாளுக்கும் அற்புதமான அபிஷேகங்கள் நடக்கும். இதெல்லாம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது. இது கூட சேர்ந்து ஆடியில் வரக்கூடிய அமாவாசை பாருங்கள், இது தெய்வத்துக்கு மட்டும் இல்லாத பித்ருக்களுக்கும் ரொம்ப உரியது. அயன பூஜைன்னு சொல்லுவாங்க. அதாவது உத்தராயணம் தட்சிணாயணம்னு சொல்லுவாங்க. தட்சிணாயணம் ஆரம்பிக்கக்கூடிய இந்த மாதமாக இந்த மாதம் வந்து இருக்குது. ஸோ ஆக இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா பித்ருக்களுக்கு ரொம்ப விசேஷம். பித்ருக்களுக்கு விசேஷம்னா அப்போது சார் சில பேர் சொல்லுவாங்க, நம்ம வந்து தவசம் பண்ணலைன்னா ஆடி அமாவாசை பண்ணால் போதும், தை அமாவாசை பண்ணால் போதும், புரட்டாசி அமாவாசை பண்ணால் போதும். அப்படி கிடையாது. நீங்கள் பித்ருக்களுக்கு மாத தர்ப்பணம் கொடுக்கணும். அமாவாசை அப்போது வருஷத்தில் தவசம் கொடுக்கணும். அதை தவிர இந்த நாட்களில் காருண்ய தர்ப்பணம்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம பண்ண வேண்டியது. அது ஆடி அமாவாசை ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆடி பௌர்ணமி. ஆடி பௌர்ணமி ஜூலை 29 ஆடி பௌர்ணமி வந்து வருது. ஆடி பூரம் இருக்குது, அது ரொம்பவுமே சிறப்பு. அம்பாளுடைய அவதார நட்சத்திரம் ரொம்பவுமே சிறப்பு உண்டு. இப்படி இந்த ஆடி மாதம் வெள்ளி, ஆடி பௌர்ணமி, ஆடி அமாவாசை, இந்த ஆடி மாதத்திற்கே ஒவ்வொரு சிறப்புகள் இருக்குது. கோயிலில் நடைபெறக்கூடிய இந்த அற்புத நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொண்டு இந்த ஆடி மாதத்தின் சிறப்புகளை நம்ம வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்பவுமே முன்னேற்றம் கிடைக்கும். வீட்லேயும் பார்த்திங்கன்னா அம்பாள் பூஜை பண்ணுறவங்க, தீட்சை எடுத்துன்னு இருக்கிறவங்க ரொம்ப அழகாக அம்பாளுக்கு வந்து ஜபம் பண்ணி பூஜை பண்ணி ரொம்ப அற்புதமான வழிபாடு பண்ணுவாங்க. இந்த ஆடி மாதத்துக்கு அவ்வளோ சிறப்புகள் உண்டு. வீட்டுக்கு சுமங்கலிகளை வர வச்சு கன்னியா பூஜை பண்ணி, தம்பதி பூஜை பண்ணி இதெல்லாம் வழிபாடு பண்ணும்போது ஆடி மாதத்துக்குன்னே ஒரு சிறப்புகள் உண்டு. சரி, ஆடி மாதத்தில் இதெல்லாம் சொல்லிட்டோம். ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம சொல்ல போகிறோம். மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள். ஃபஸ்ட்டு மேஷராசி நண்பர்களுக்கு இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் சேர்த்துறதுக்கு உண்டானதாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க அம்மா அப்பா வீடு வந்து பார்க்குறது, அதே மாதிரி ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். இந்த ஆடி மாதம் உங்களுக்கு சாதகமான மாதம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும், அதே மாதிரி தொழிலுக்கு உண்டான முதலீடுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் வந்து மேஷராசி நண்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கு பிரயாணம் இருக்கும், நிறைய அலைச்சல்கள் இருக்கும். தம்பி தங்கைகளுக்கு நிறைய நல்ல காரியங்கள் பண்ணுவீங்க. பிரயாணமே இல்லை சார், உட்காந்துட்டே இருக்கேன், உட்காந்த இடத்துல நிறைய யோசிப்பீங்க. பிறருடைய பிரச்சனைகளில் கலந்து கொள்ளக்கூடாது. வழக்கு பிரச்சனைகள்லாம் இருந்தவங்களுக்கு அதுலேருந்து ஜெயிச்சு வருவீங்க. நிறைய விஷயங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணாலும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் உண்டு.
அடுத்து மிதுன ராசி என்பவர்களுக்கு பண வரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சம்பாத்திய யோகங்கள் உண்டு. ஃபேமிலியில் சின்ன சின்ன விஷயங்கள் ஒற்றுமையை கூடி வரும். சில பிரச்சனைகள் வந்து அதுக்கப்புறம் ஒற்றுமைகளும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பணம் சம்பாத்தியத்துக்கு உண்டான அற்புதமான காலம். ரொம்ப நாள் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் வெற்றி பெறும். இது கடகராசி நண்பர்கள். கடகராசிக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய விஷயங்கள் இனிமே தான் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. குரு பயிற்சிக்கு அப்புறம் எப்போ சார் நல்லா இருக்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்க சார். இனிமே தான் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. நல்ல மாற்றமும் ஏற்படுத்தி கொடுக்கும். கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொன்றாக முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும். புதிய ஆரம்பம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சிம்மராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் விரயங்கள் இருக்கும், மருத்துவ செலவுகள் இருக்கும், வெளிநாடு வெளியூர் தூர பிரயாணம், இடம் விட்டு இடம் மாற்றம், சில விஷயங்கள் நம்ம நினச்சோன்னா அது நடக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் இருந்துகிட்டு இருக்கும். அடுத்தது கன்னிராசி. கன்னிராசிக்கு லாபங்கள் உண்டு. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நினச்ச காரியம் நல்லபடியாக நடக்கும். வேலை வாய்ப்புகள் கூடி வரும். மூத்த சகோதரியோட ஹெல்ப் இருக்கும். சில விஷயம் உங்களுக்கு சாதகமாகவே நடக்கும். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் துளாராசி. தொழில் நல்லா அமையும். மிகப்பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய காரியங்களில் முன்னேற்றங்கள் உண்டு. இத்தனை நாள் மௌனமாக இருந்தது போகும். இனிமேல் நம்ம நிறைய விஷயங்கள் செய்தே ஆகணுங்கிறதுல ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பீங்க. பெற்றோருக்கு சென்றடம் சிறப்பு. அடுத்தது விருச்சிக ராசிக்கு தூர பிரயாணம், குருமார்களை சந்திக்கிறது, அதே மாதிரி அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை, வெளிநாடு வெளியூர், படிப்பில் நல்ல முன்னேற்றம், நினச்சதை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அடுத்து தனுசு ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, டிசிஷன் மேக்கிங்கில் கவனம் தேவை, ஏதாவது பண விஷயங்களில் கவனம் தேவை. ₹1 1,00,000 கொடுக்குறேன்னா நம்பக்கூடாது. எல்லா விஷயங்களும் கவனமாக இருந்து செயல்படுவது. திடீர் பண வரவுகள் உண்டு. அடுத்து மகர ராசி என்பவர்களுக்கு திருமண காரியம் கைகூடும், பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும், வயசானவங்க கவனமாக இருக்கணும், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே சமயத்தில் சில நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத சில முக்கியமான திருப்பங்கள்லாம் ஏற்படக்கூடிய மாதம். அடுத்தது கும்பராசிக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மைக்ரோஸ்கோப் வச்சு கண்டுபிடிச்சாலும் யார் எதிரின்னு கண்டுபிடிக்க முடியாது. சில விஷயங்களில் நீங்கள் நினச்சது அப்படியே நடக்கும். இன்ட்யூஷன் ஒர்க்ஸ். அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். நிறையா எதிரிகள் கூட இருப்பாங்க, போவாங்க, ஆச்சரியமெல்லாம் படுவீங்க. அடுத்தது மீனராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்குது. சந்தோஷம். குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான நாள். அன்பானவர்கள், பிரியமானவர்களை சந்திக்கலாம். சில நேரங்களில் யார் நல்லவங்க யார் எதிர்மறையானவங்களையும் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களும் ஆடி மாதத்தின் சிறப்புகள் பற்றி பார்த்தோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு.